ಎಲ್ಲಿ ಭಾಗ್ಯ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ಗೆ ಹಾಯ್ ಹೇಳಿ. ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಹೇಳಿ. ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್. ಹೌ ಆರ್ ಯು? ಹಾಯ್. ಹಲೋ. ಚಾಯ್ ಯಾಕೆ ಕೊಡಿಲ್ಲ? ಚಾಯ 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 భాగ్యకు ఛాయ వేణవా? కాఫీ భాగ్య కాఫీ ఏమీ వద్దు. చూడు ఇక్కడ చూడు. ಹಾಲು ಕೊಡ್ತೀಯಾ? ಮಿಲ್ಕ್ ನೀವು ಮಾಡ್ತೀயா? பண்டக தினம் இருக்கட்டும், ஆனிவர்சரி டே இருக்கட்டும், பர்த்டே இருக்கட்டும், வீட்டு வேலைக்கு விடுதலையே கிடையாது. நோ ஹாலிடே. ஹவுதா இல்லையா பாக்யா? டெய்லி வேலை. ஆமாம். இங்கே வந்து மெஷின் ஆச்சு. காலையில் கார்பேஜை ಬಂದಿಲ್ಲ. ಏನು ಟೈಮ್ ಆಯ್ತಲ್ವಾ? ಎಲ್ಲ 10 ಮಣಿಗೆಲ್ಲ வந்துருவாங்க. இப்போ ಆಚೆ ಮಣಿ 10. ಹಾಂ, ಏನಾಯ್ತು? ಗ್ಯಾರೇಜ್ ಇಲ್ಲ, ಗಾರ್ಬೇಜ್. ವೇಸ್ಟ್ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಅವರು. ರಜಾನ ಇವತ್ತು. குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து 11th of March டியூஸ்டே. என்னோட ஹாப்பி பர்த்டேனாவே அப்படி ஒரு சந்தோஷம். அது என்னன்னு தெரியல, இன்னும் அந்த சின்ன பசங்களோட எக்ஸைட்மெண்ட் அப்படியே இருக்குது. இயர் ஆன் இயர் அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் ஜாஸ்தியாகுது. ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நல்லபடியாக ஒரு இயர் க்ராஸ் பண்ணியிருக்கோன்னா அது சும்மா விஷயம் இல்லை. அதனால் பர்த்டே எப்போவுமே சொல்கிறேன், கொண்டாடணும். நீ எப்படின்னா ஒரு விதத்தில் வந்து கொண்டாடணும். சரி, இப்போ வந்து பாருங்கள், நம்ம பார்சல் ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து அன்பிளான்டு. சடனாக நேற்று வந்து மெசேஜ், யாருக்குமே நம்ம கம்யூனிட்டியில் தெரியாது என்னோடய பர்த்டேன்னு. ஸோ ஒரு பாட்லக் பிளான் பண்ணியாச்சு. பர்த்டே வந்து கோயின்சிடென்ஸ். எனக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா நாளைக்கு அத்தரோட எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி நான் எந்த பிளானும் வச்சுக்கல. ஓகே, எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நாளைக்கு வேணால் எங்கேயாவது டின்னர் போய்க்கலான்னு சொல்லி ஸோ கரெக்டாக மெசேஜ் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. இன்றைக்கி வந்து மத்தியானமாக ஜஸ்ட்டு லேடிஸ் மட்டும் சந்திக்கலாம் அப்படின்னா யாருக்குமே பர்த்டேன்னு தெரியாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். க்ளீனாக வீடு பெருக்கி தொடச்சிட்டு போயிட்டான். சாமி கும்பிட்டாச்சு, விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா மோமோ இப்போது யூஸ்வலாக ஒர்க் இன்றைக்கி வச்சுக்க வேணாம், ஸ்பெஷலி சமையல் வேலையை வச்சுக்க வேணாம். சமையல் பண்ணோன்னு அவ்வளோதான். எனக்கு நார்மல் டே மாதிரி இருக்கும். எப்போ டே ஸ்டார்ட் ஆச்சு எப்போ ஃபினிஷ் ஆச்சுன்னே தெரியாது. சரி இது இப்படியே இருக்கட்டும். அதனால் என்னோட இது வந்து ஏதாவது ஸ்டார்டர் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அங்கே போய் என்னென்ன மெனு இருக்குது காட்டுறேன். ஸோ ஒரு 10 மணிக்கெல்லாம் மீட் பண்ணலான்னா அப்போ தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக முடிச்சிட்டோம். டோஸ்ட் வித் எக். ஸோ விஹான் வந்து ஜிம் போயிட்டு ஸ்விம் போயிட்டு வரான். ஸோ அவனுக்கு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டாச்சு. ஸோ சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு. லன்ச் வந்து இவங்கள மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோ சொல்லியிருக்கான் அவங்களுக்கு மட்டும். நிஜமாக இன்றைக்கி சமைக்கலை பாருங்கள். அது வந்து டக்குன்னு எதனா பண்ணலான்னாக்கா அது அப்படியே போகும். எனக்கு இந்த டே அப்படியே நார்மல் டே மாதிரி இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸ் பர்த்டே ஃபீலே இருக்காது. அப்படியே டே போயிடும். அதனால் மீல்ஸ் இங்கே பக்கத்தில் செம்மையாக மீல்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணிக்கிட்டால் இவங்களுக்கு ஆகிடும். நமக்கு அங்கே லன்ச் இருக்குது. சரி கிளம்புவோம். இது வந்து ஐயோ டார்ஜிலிங் சிக்கன் மோமோஸ். ஜிம் அப்புறம் ஸ்விம்மிங்கா? ஃபஸ்ட்டு ஜிம் அப்புறம் ஸ்விம்மிங்கா? இதுதான் என்னோட ட்ரெஸ், என்னோட பர்த்டே ட்ரெஸ். சிம்பிள் ட்ரெஸ், ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா சம்மர் பிரைட் எல்லோவில் காட்டன் ட்ரெஸ்ஸு. இது வந்து வீட்டில் போடுறது தான் வாங்கினேன். சரி இன்றைக்கி போடலான்னு இன்றைக்கி இனாகிரேட் பண்ணியாச்சு. அங்கே நல்லா சாஞ்சி நல்லா நிம்மதியாக கால் மடிச்சு நல்லா கேஷுவலாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, இது இப்போ தான் வராங்க பாருங்கள். ಗಾರ್ಬೇಜ್ ಏನಿಗೆ ಇவ்வளோ ಲೇಟ್ ಕಳಮನೆ ಪತ್ತ ಕರೆಕ್ಟಾಗಿ ಇವಂಗ ಬಂದಾಗ ಏನಾಯ್ತು ಇಷ್ಟು ಲೇಟ್ ಇವತ್ತು? ಗಾಡಿ ಖಾಲಿ ಇದ್ದಿದ್ದಿಲ್ಲ ಮೇಡಮ್, ಕಸದವ್ರು ಒಯ್ದಿದ್ದಿಲ್ಲ ಕಸ. ಅದಕ್ಕೆ ಇವಾಗ ಬಂದ್ರು. ಓಹೋ, ಬ್ಯೂಟಿ ಕ್ವೀನ್ ಆ್ಯಂಡ್ ಕಿಚನ್ ಕ್ವೀನ್ ಕಮಿಂಗ சிக்கன் 65. அப்பா ப்ரெசன்டேஷன் பாருங்க. லெட்ஸ் கோ. இது ఏంటి? You're making this also? My God. Chicken dum biryani. This is salna. Mirchi ka salan ka recipe. Chicken kebab, so good. How many kilos you can make in this? 5 kilos. Dahi vada. Raita. What is deep fried? Sudda. Hot. You want curd? Somebody wants curd. I want. Come. Why don't you take momo?
enough. No, we don't want it. I'll take it for other three. Because she loves it. Chicken. Thank you. கால் வருது. பேசியாச்சு. அத்தை மாமா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம பாட்லக்கு எப்போவுமே சூப்பர் தான். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னாப்பா அங்கே போய் மூவி இப்போ தூங்க தான் போகிறேன். மணி வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு டக்குன்னு வந்து ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, கம்ஃபர்டபுளாக இது போட்டாச்சு. ஸோ இதுவும் இன்றைக்கி நியூ ட்ரெஸ் தான். ஸோ காஸ்டியூம் நம்பர் 2. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு அப்பா ஸோ அந்த இதில் போயிட்டு தூங்காமல் இருக்கணும். நல்லா ஹெவி டோஸ் போயிருக்குள்ள. ஸோ பர்த்டேக்கு வந்து அங்கே வந்து நான் பர்த்டே அங்கே போய் தான் எல்லாம் லஞ்சு சாப்பிடும்போது தான் பர்த்டேன்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ணியாச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சரி, இப்போ என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இருங்க காட்டுறேன். பாருங்கள் க்ளவுட்ஸ் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக மூடிட்டு வருது. என்ன மாதிரி க்ளவுட்ஸு. இன்றைக்கி கண்டிப்பாக மழை இருக்குது. ஸோ இதுதான் பர்த்டே ஸ்பெஷல். அப்பா ஃபுல் கூலாகி போச்சு வெதர். சில்லு. மத்தியானம் நல்லா வெயில். இப்போ பார்த்தீங்கன்னா மணி இன்னும் 3 கூட ஆகலை. பாருங்கள் எப்படி க்ளவுடி ஆயிடுச்சு. நல்ல டெம்பரேச்சரில் டிப்பு. ஸோ அப்படி மழை வந்தால் இது நம்ம பர்த்டேக்கு ரொம்ப பெரிய ஸ்பெஷல் ட்ரீட்டாக இருக்கும். சரி கிளம்புவோம். ஏன்னா ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு. ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புங்க. மணி 4:15 தான் மூவி. ஸோ 3 மணிக்கே கிளம்புனா தான் சரியாக இருக்கும். இப்போ மணி 3:35. படம் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஆனால் இந்த டிராஃபிக் போலீஸு நல்லா இருக்கிற டிராஃபிக்கையும் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. கரெக்டாக 4:15 படம் 4:15 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் கேட்ஸ் போட்டாக்கா ஒரு 10-15. ஸோ ஒரு கேட்ஸ் போட்டால் கொஞ்சம் நமக்கு டைம் மிச்சம். ஸோ ஃபுல் டிராஃபிக் அப்பா. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்திருக்கலாம். இந்த டிராஃபிக் போலீஸ் பண்ணுற வேலை இருக்குது. நல்லா போகிற டிராஃபிக்கும் நிப்பாட்டி வச்சிடுறாங்க. அண்ட் வர வழியில் நல்ல மழை. ஒரு 10 நிமிஷம் லேசாக தூரிட்டு ஸ்டாப் ஆச்சு. செம்ம மழை. போகும்போது இருக்கும், வரும்போது இன்னும் நல்லா பெஞ்சிருச்சு. போகும்போது வந்து நல்லா கொஞ்சம் தூரி நல்லா ப்ராப்பராக தூரின்னு. இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி மழை. அண்ட் மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே டைம் பாஸ். பட் செகண்ட் ஹாஃப் செம்ம. லைக் ஓவரால் மூவி சூப்பர். ஆனால் 16+ மூவி. மார்னிங். பிஹானோட போர்டு எக்ஸாம்ஸ் ஃபினிஷ். அதர்வோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் இன்னிலிருந்து. லஞ்சுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் போட்டு ரெட் சாஸ் பாஸ்தா ட்ரையாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ ட்ரிப்பிங் லஞ்ச் வேணாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து மினி இட்லிஸ் வித் தக்காளி சட்னி. இதுதான் லஞ்ச். எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போகிறேன்றோம். வெட்னஸ்டே. ஹாய், குட் மார்னிங். சுட செமையா பேனி ரொம்ப பிடிக்கும். நல்லா பால் ஊற்றி கொஞ்சம் சுகர் போட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுதான் இப்போது டிஃபன். இது வந்து ஹெவி. கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே ரொம்ப நிறைய இது சாப்பிடவே முடியாது, திகிட்டிடும். ஃபுல்லாக டால்டா போட்டு செய்கிறாங்க. அவ்வளோ அன்ஹெல்தி இது. ஆனால் என்ன பண்ணுறது, அன்ஹெல்தி தான். பட் எப்பயாவது இந்த மாதிரி இண்டல்ஜால. இது இப்போ சீசன். இது வந்து காந்தி ஸ்வீட்ஸில் தான் வாங்கியிருக்கேன். பெங்களூரில் நீங்கள் காந்தி ஸ்வீட்ஸில் வாங்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓல்டு ஸ்டாக் கொடுத்தா கூட நல்லா இருக்காது. ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். இன்றைக்கும் நல்லா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்கும். அப்பா நேற்று என்ன மாதிரி ஃபுல் அப்படியே ஐஸ் ஃப்ரிட்ஜு மாதிரி ஆகி போச்சு வெதர். நல்லா நான் வீட்டுக்கு வந்து கூட இங்கே மழை பெஞ்சிச்சு. இப்போ நல்லா க்ளவுட்ஸ் ஃபுல்லாக ஸ்கை கிளியராக தான் இருக்குது. பட் எனக்கு ஏதோ பாருங்கள் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி மறுபடியும் மழை பெய்யும் போல். இதை சாப்பிடும் போதே கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் வெயிலுக்கு நடுவில் கொஞ்சம் மழை பெஞ்சா அப்பா ஹாப்பியாக வெயில் காலம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்பாடா செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இன்றைக்கி எப்படி எழுத போகிறானோ. எனக்கு விஹானோடது சுத்தமாக டென்ஷனே இல்லை. கூலாக இருப்பேன். விஹானும் கூலு, நானும் கூலாக இருப்பேன்.
அத்தர் வந்து நல்ல பிரெயினி பையன், அவன் நல்ல மூளை கொடுத்துருக்காங்க கடவுள். ஆனால் அவனுக்கு வந்து அது தெரியல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஃபுல் இன்னும் விளையாட்டுத்தனமாக அந்த சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கான். இப்போ 8வது போனோம் அவன். 7th எக்ஸாம்ஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சயின்ஸு படிச்சிருக்கேன்றான். நான் ரொம்ப எல்லாம் ஹோப் வைக்கல, பாஸ் ஆனால் போதும்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அதை விட ஒரு 50-60 மார்க்கு வாங்கணும், பார்ப்போம். கொஞ்சம் கூட வாங்கியிருக்கேன். நிறைய தயிர் வேணும். இப்போல்லாம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா லஸ்ஸி பண்ணி குடிக்கிறோம். லக்ஷ்மி வந்திருக்கு. ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுட்டு போனேன். இப்போ எதுவும் வேலை இல்லை. இது குழந்தை தூங்குகிற டைமில் ஃப்ரீ. ஸோ அந்த டைமில் வந்து கேட்பான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது கிளாசிக் லஞ்ச் தால் சாவல் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ நைட்டுக்கு வந்து டின்னர் போகிறோம். ஸோ இப்போ ஏதாவது சிம்பிள் லஞ்சாக வேணும். ஸோ நான் விஹான் மட்டும் தான் இப்போ இருக்கும் வீட்டில். தண்ணியாக கொஞ்சம் தால் எதுவுமே போட போகிறதில்ல, டொமேட்டோ தக்காளி எதுவுமே இல்லை. ஸோ விஹானுக்கும் இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அத்தருக்கு இது பேக் பண்ணி கொடுத்தாச்சு. இட்லி தக்காளி சட்னி தான் வந்து டிஃபன். என் ஹஸ்பண்டுக்கும் அத்தருக்கு அதே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ரெண்டே 2 இன்க்ரீடியண்ட்டு, ஜஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள், அவ்வளோதான். மசாலாவே கிடையாது. ஆனியன்னு இல்லை கடுகு கறி லீவ்ஸு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு எண்ணெய் உப்பு அவ்வளோதான், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். அதே இந்த அயன் கடாயில் செய்யும்போது என்ன மாதிரி ரோஸ்ட் பாருங்கள். ஸோ இது வந்து தால் ரைஸோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆலு பாஜா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ரோஸ்ட் ஆகிடும். நல்லா பாருங்கள், ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணி பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தால் சிம்பிளாக தாளிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு கடுகு போட்டோம், அவ்வளோதான். கொஞ்சோண்டு பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு. ஆனியன் கார்லிக் எல்லாம் எதுலேயுமே இல்லை. நம்ம ஆலு ஃப்ரை, அப்புறம் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா வடித்த ரைஸ். இது வந்து மிச்சத்தை நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருவேன் கரைச்சி. நாளைக்கு நல்லா தயிர் ஊற்றி குடிக்கலாம். சிம்பிளாக தெரியிற ராயல் மீல் எப்படி என்ஜாய் பண்ணுவேன் நான். தால் ரைஸில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கணும், கூட ஒரு பச்சை மிளகா வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மீல் கம்ப்ளீட். கூடியே வந்து இந்த கார்ஜியஸ் உருளைக்கிழங்கு, ஆஹா அல்டிமேட். இன்றைக்கி 12th மார்ச் புதன்கிழமை அண்ட் மை பர்த்டே கண்டினியூஸ். ஏன்னா இன்றைக்கி சாயங்காலமாக தான் டின்னர் போகிறோம். ஏன்னா அத்தர்வோட எக்ஸாம் இன்றைக்கி முடிச்சுட்டு வரும், அதனால தான் நேற்று போல். ஸோ அத்தர்வோட சயின்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கானா. ஸோ அது போதும். அடுத்தது வந்து மேத்ஸு சாட்டர்டேக்கு தான். ஸோ 4 நாள் லீவ் இருக்குது, அதனால தான் இன்றைக்கி போகலான்னு